எல்லாருக்கும் ஹாய், நான் உங்கள் டாக்டர் ஷர்மிகா. லாஸ்ட் வீடியோ நான் வந்துட்டு எப்படி தைராய்டை ரிவர்ஸ் பண்ணேன், என்னோட தைராய்டு ஜேர்னி எப்படி வந்தது அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்தீங்க. ஒரு 18 மினிட்ஸ் வீடியோ. கமெண்ட்ஸில் பார்க்கும்போது எல்லாரும் வந்துட்டு எப்படி ரிவர்ஸ் பண்ணீங்கன்னு சொல்லுங்கிறது தான். அப்போ தான் நான் யோசிச்சேன், ஓகே மேபி நம்ம எப்படி வந்ததுன்னு சொன்னோம், ஆனால் ஃபுல் ப்ராசஸ் எப்படி நம்ம ரிவர்ஸ் பண்ணி இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லலை போல் இருக்கு அப்படின்னு நினச்சேன். அண்ட் ஆல்சோ நான் வந்துட்டு ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக உள்ளதை உள்ள மாதிரி நான் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணேனோ, என்னென்னலாம் சாப்பிட்டேன், அதெல்லாம் ஓப்பனாக உங்ககிட்ட சொன்னது வந்துட்டு நீங்கள் ரொம்ப விரும்பி கேட்டிருந்தீங்க. சரி, ஓகே, அப்போ நம்ம ரிவர்ஸ் பண்ணதையும் டிரான்ஸ்பரண்ட்டாகவே சொல்லிடலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில். அதாவது எந்த ஒரு ப்ரிப்ரேஷனும் இல்லாமல் அப்படியே பேசுகிறேன். ஸோ என்னென்னா, ஃபர்ஸ்ட் திங் நான் டிபெண்ட் பண்ண ஒரு விஷயம் எனக்கு வந்துட்டு இந்த 9th 10th 11th 12th தான் இந்த தைராய்டுங்கிற ஒரு ப்ராப்ளமே எனக்கு வந்துட்டு வந்துச்சு. லைக் 11th 12th 10th எண்டில் டயக்னோஸ் பண்ணோம். அண்ட் 11th 12th வந்து நான் பக்கத்துலேயே இருந்து ஸ்கூலில் அப்படியே பண்ணேன்னு சொன்னேன். ஸோ இந்த 4 இயர்ஸ் வந்துட்டு அந்த 11th 12th இருக்கு இல்லையா, நான் கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் மெடிசன்ஸ். ஆனால் மெடிசன்னா நம்ம வந்துட்டு இங்கிலீஷ் மெடிசன் அப்படின்னு போகாமல், விச் இஸ் ஹார்மோன் மெடிசன்ஸ் எதுவுமே எடுத்துக்காமல் சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோ மெடிசன்ஸ் அண்ட் நேச்சுரோபதியில் டயட் இந்த மாதிரி தான் எடுத்தேன். ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், டயட்டை நான் ஃபாலோ பண்ணவே இல்லை. நைட்டு ஸ்லீப் வந்துட்டு மேக்ஸிமம் ஸ்கிப் ஆகும். 11th 12th நான் படிச்சுட்டு இருந்தனால வந்துட்டு நான் உண்மையாலுமே சொல்கிறேன், பெருசாக டயட்டில் இருந்தேன்லாம் சொல்லவே மாட்டேன். அண்ட் 11th 12th நான் என்னென்னலாம் மோசமாக சாப்பிட்டேன், அந்த கப் கேக் சொல்லியிருந்தேன், ஓரியோ சொல்லியிருந்தேன். இது ரெண்டு தான் நான் வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்த 2 ஃபுட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா அப்போ நம்ம சம்பாதிக்கலாம் இல்லை, ஸோ வெளியே போய் காஸ்ட்லியாலாம் வாங்க முடியாதுன்னு அந்த பாக்கெட் மணியில் நான் இதெல்லாம் வாங்கினேன். ஸோ எதில் வந்துட்டு டிபெண்ட் பண்ணியிருந்தேன், அந்த 11th 12th எண்ட்லேயே வந்துட்டு எனக்கு ஃபுல்லாக டிஎஸ்ஹெச் ரிவர்ஸ் ஆகிடுச்சு, நோ தைராய்டு, நோ காய்ட்ரு சொன்னாங்கன்னு சொன்னேன் இல்லையா. அந்த 2 இயர்ஸ் கம்ப்ளீட்லி ஆன் மெடிக்கேஷன், சித்தா, ஆயுர்வேதா அண்ட் ஹோமியோ மூணுமே இன்டகிரேட் பண்ணி தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அதில் கொஞ்சம் இர்ரெகுலாரிட்டி இருந்தது, பட் ஸ்டில் நான் வந்துட்டு கரெக்டாக எடுத்துக்கிட்டேன். 2 இயர்ஸ் வந்துட்டு ஃபுல்லாகவே எடுத்தேன். ஸோ எனக்கு வந்துட்டு காய்ட்ரெல்லாம் போயிடுச்சு. அண்ட் நான் 12th முடிச்சுட்டு காலேஜ் போகும்போது என்ன சொல்லியிருந்தேன், எனக்கு பிரெஸ்ட்டில் வந்துட்டு அடினோமா ஒன்று பெருசாக வந்துச்சு. 3.5 to 5 சென்டிமீட்டர்ஸில் வந்துட்டு ஒரு அடினோமா இருந்தது. அண்ட் இப்போவும் அது இருக்குது. நான் இதை ரிவர்ஸ் பண்ணல, அது ப்ராசஸில் தான் இருக்குது. ஸோ காலேஜில் வந்துட்டு என்ன பண்ணேன், ஏன் இன்னும் நான் இந்த அடினோமாவை ரிவர்ஸ் பண்ணல, அண்ட் தைராய்டு ஏன் எனக்கு திருப்பி வரல அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மெடிசன்ஸ் வந்துட்டு இப்போவும் இந்த சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோ சொன்னேன்ல, அந்த மெடிசன்ஸ் பக்கம் நான் போகவே இல்லை இன்னும். அந்த 12th வந்துட்டு நெகட்டிவ் வந்ததோடு சரி, மெடிசன்ஸ் வந்துட்டு இன்னுமே நான் ஒரு மாதம் எடுக்கிறது, ஒரு 2 மாதம் எடுக்கிறது, அப்படி கூட தைராய்டு மெடிக்கேஷன் நான் போடல. ஆனால் சின்ன சின்ன சிம்டம்ஸ் ஒரு சில டைம் எனக்கு வரும், அப்போ மட்டும் போய் ஏதாவது போட்டுப்பேன். அப்படி போட்டாலும் மேக்ஸிமம் நான் வந்துட்டு சித்தா அண்ட் ஹோமியோ, ஆயுர்வேதா மூணுமே ஒரு மாதிரி மாற்றி மாற்றி போடுவேன்னு வச்சுக்கோங்களேன். அது ரொம்ப ரொம்ப ரேர். இந்த சின்ன சின்ன சிம்டம் லைக் இந்த தலைவலிக்கு போடுறது, ஃபீவருக்கு போடுறது, அதெல்லாம் அறவே நிறுத்தியாச்சு. ஃபீவர், தலைவலிக்கெலாம் மாத்திரலாம் போடுறதே இல்லை. ஸோ காலேஜ் வந்ததுக்கப்புறமும் வந்துட்டு ஏன் எனக்கு ரிவர்ஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ யோசிச்சு பார்த்தேன்னா, 11th 12th இல்லாத ஒரு விஷயம் என்கிட்ட காலேஜில் இருந்தது. என்ன அப்படின்னா, நான் 9th 10th 11th 12th சுத்தமாக ஒர்க் அவுட்னு ஒரு விஷயத்த பண்ணல. சும்மா நடப்போம், ஸ்கூலு, வீட்டுக்கு வருவோம், படிப்போம், தூங்குவோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லாம் ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். சும்மா அப்படி தான் போவோமே தவிர்த்து. ஆனால் காலேஜில் போகும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, நிறைய நடப்போம். எங்கள் கேம்பஸ் ரொம்ப பெருசு. ஒரு ஒர்க் அவுட் பண்ணணுங்கிற ஒரு அவசியமே இல்லாத அளவுக்கு லிஃப்ட்லாம் இருக்காதுல்ல காலேஜில். நார்மலாக ஸ்டெப்ஸில் தான் ஏறுவோம், இறங்குவோம். எங்கள் காலேஜில் வந்துட்டு ஃபோன்ஸ் அலவுட் இல்லை. ஸோ ஒரு விஷயத்த ஒருத்தங்க கிட்ட சொல்லணும்னா கூட நாங்கள் ஒரு பிளாக்லேருந்து இன்னொரு பிளாக் போகிறது, எங்களோட டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் போகிறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாக்கிங் நிறையா இருக்கும். அண்ட் ஆல்சோ நான் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் லைக் எங்கள் காலேஜில் வந்துட்டு இந்த கல்ச்சுரல்ஸ், ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் எப்போயாவது தான் வைப்பாங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர்னால் இந்த கிராஃப்ட் செய்கிறது, ஏதாவது ப்ரோக்ராம் வைக்கிறது, ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி இருக்கும். அதிலெல்லாம் வந்துட்டு ரொம்ப இன்வால்வ் ஆகி பண்ணுவோம். ஸோ எனக்கு கொஞ்சம் வந்துட்டு ஆக்டிவிட்டீஸ் ஜாஸ்தியாக இருந்தனால மேபி தைராய்டு வந்துட்டு திருப்பி அக்கர் ஆகாமல் இருக்கோ அப்படின்னு எனக்கு ஒரு இது இருக்குது. அதுக்கப்புறம் காலேஜ்லேயும் ஒரு 2 வருஷம் வந்துட்டு வெளியே நானும் என் அக்காவும் பிஜியில் ஒரு வருஷம், இன்னொரு 1 வருஷம் வந்துட்டு தனியாக வீடு எடுத்து தங்கியிருந்தோம். ஸோ பிஜியில் இருக்கும்போது நார்மலான ஃபுட்டு, காலை இட்லி, தோசை, மதியம் வந்துட்டு ரைஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபுட்லேயும் நம்மளால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 இயர்ஸ் கிட்ட வந்துட்டு எனக்கு ஃபுல்லாக அந்த காலேஜில் நடக்கிறது. அப்போ தான் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் லாஸு. அண்ட் காலேஜ் செகண்ட் இயரில் தான் நான் வந்துட்டு டயட்டுன்னு ஒரு விஷயத்தை வந்துட்டு உள்ளே போனேன். நான் டயட் வந்துட்டு நான் வெயிட் லாஸ் ஜேர்னியில் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் இருந்தது. 3rd இயர் வந்துட்டு எங்கள் வீட்டில் அம்மாலாம் வந்துட்டாங்க. லைக் எங்கள் பேரண்ட்ஸ் வந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து சென்னை ஷிஃப்ட் ஆகி இங்கே ஒரு ரெண்டல் ஹவுஸில் நாங்கள் எல்லாருமே ஒரே வீட்டில் இருக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒன்ஸ் வீடு அப்படின்னு ஆகி போனதுக்கப்புறம் நாங்கள் என்னாச்சு, நான் வந்துட்டு சரி ஒரு ஜிம் மாதிரி போயிடுவோம், ஜூம்பா கிளாஸ் மாதிரி போவோம்னு சொல்லிட்டு ஒரு 6 months ஜூம்பா போனேன். ஜூம்பா வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதாவது ஆக்டிவிட்டீஸாவது பண்ணுவேன், வாயை தான் கட்ட முடியல. ஏன்னா நான் காலேஜில் நான் எப்படி 12th வந்துட்டு ஒரு 2-3 உணவு பழக்கம் சொன்னேனோ அந்த மாதிரி காலேஜில் நான் நிறையா சாப்பிட்டா ஒரு 5 உணவு என்னென்னா, டீ, ஃபஸ்ட் இன்டர்வலில் ஒரு டீ, மதியம் ஒரு டீ,
ஈவினிங் ஒரு டீ, இப்படி ஒரு 3 டீ போகும். அதுவும் எங்கள் காலேஜ் டீ வந்துட்டு சக்கரை தண்ணி தான், அப்படி தான் இருக்கும். அப்படி ஒரு டீ குடித்தேன். அண்ட் டீ சாப்பிடும்போது வெறுமனே டீ யார் தான் குடிப்பா? காலையில் வந்துட்டு ஏதாவது பஜ்ஜி மாதிரி சாப்பிடுவோம். அண்ட் ஈவினிங் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு முட்டை பஃப் இருக்கும். இப்போல்லாம் அது சுத்தமாக ஸோ மைதா முட்டை பஃப் கம்பல்சரி இருக்குங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ சீஸ் பால்ஸ் 3வது. ஸோ டீ, முட்டை பஃப், இன்னொன்று சீஸ் பால்ஸ். அது வந்துட்டு காலேஜில் நாங்கள் வந்துட்டு பஸ் ஏறும்போது சீஸ் பால்ஸ் போய் ஒன்று வாங்கிட்டு பஸ்ஸு காலேஜ்லேருந்து வீட்டுக்கு வர வரைக்கும் அந்த சீஸ் பால்ஸை நக்கி அந்த கவரை வந்துட்டு தலைகீழ திருப்பி அதில் இருக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிட்டு இப்படி ஒரு சீஸ் பால் சாப்பிட்டுட்டு இருந்தேன். 4வது வந்துட்டு மதியம் வந்துட்டு மேக்ஸிமம் நாங்கள் ரைஸ் ஹாஸ்டலில் அப்படி இல்லைனா பேரண்ட்ஸே இருந்தாலும் பெருசாக குக் பண்ணி கொண்டு போய் எனக்கு ஞாபகமே இல்லை. ரொம்ப ரேராக தான் வீட்டிலேருந்து கொண்டு போவோம், மற்றபடி வெளியே தான். கேன்டீனில் வந்து நம்மளும் அந்த தக்காளி சாப்பாடு அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், சுத்தமாகவே மறந்துட்டேன். ஆனால் பரோட்டா இருக்கும் அங்கே, அதாவது அந்த ரெடிமேட் பரோட்டா மாதிரி அவங்க செய்வாங்க. அது பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே பொரிச்சா கருக்கு முறுக்குன்னு இருக்கும், பெருசாக பரோட்டாவும் சால்னாவும் கொடுப்பாங்க. அது ஒரு வீக்லி ட்வைஸ் மாதிரி போகும். ஸோ இந்த மாதிரி உணவு பழக்கத்தை வந்துட்டு என்னால் காலேஜில் மாற்றவும் முடியல. பட் ஸ்டில் ஐ வாஸ் மெயின்டைனிங் பிகாஸ் தைராய்டு எனக்கு வரல, எனக்கு திருப்பி வேல்யூஸ் ரைஸ் ஆகலை. ஏன் அப்படின்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி ஆன் மை ஒர்க் அவுட் ரொட்டீன். ஸோ ஃபர்ஸ்ட் மெடிசன்ஸ் நம்ம டிபெண்ட் பண்ணியிருந்தோமா, மெடிசன்ஸை நிறுத்தினதுக்கப்புறம் நான் என் பேஷண்ட்ஸ் கிட்ட எப்பவுமே சொல்கிறது, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அது அட்லீஸ்ட் நம்மளே ஹெல்த்தியாக பார்த்துக்கும். சாப்பிட்ற சாப்பாடு அட்லீஸ்ட் டைஜஸ்ட் ஆகி போகும். நமக்கு இந்த ஒர்க் அவுட் இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அந்த ஜூம்பா கிளாஸ் ஒரு 6 months போனேன். ஜூம்பா எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்புறம் அந்த இடத்துலேருந்து வீடு மாற்றிட்டோங்கிறனால ஜிம் ஸ்டார்ட் பண்ணேன். ஜிம் வந்துட்டு ஒரு இன்கன்சிஸ்டண்ட்டாக பட் ஸ்டில் ஒரு 1 to 1.5 வருஷம் போனேன். ஸோ இதுதான். அப்போ வந்துட்டு எனக்கு வீட்டில் என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெரிய நாலேஜ் இல்லை. டாக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி யூடியூப் அந்த மாதிரி ரொம்பவும் ஃபோன் பார்க்காத ஒரு பர்சன், லைக் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறனால ரொம்ப படிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு பர்சன். ஸோ 3rd yearலேருந்தே வந்துட்டு 3rd, 4th, 5th year எங்களுக்கு 5.5 வருஷம் கோர்ஸ் இது. அந்த 5.5 வருஷம் வரைக்குமே நாளைக்கு எக்ஸாம்னாலும் முந்தின நாள் போய் ஜிம் போயிட்டு அந்த 1.5 மணி நேரம் எனக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டேன்னா எனக்கே ஒரு மன திருப்தி இருக்கும், சரி ஓகே அப்படின்னு. அண்ட் ஆல்சோ காலேஜ் லாஸ்ட் இயரில் வந்துட்டு நான் ஹாஸ்டல் திருப்பி எங்களோட கிளாஸ்மேட்ஸோட ஹாஸ்டலில் இருந்து போனோம். அப்போ இந்த டாமினோஸ் பீட்சா வந்துட்டு அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு பீட்சாவே சாப்பிட்றேன். இந்த ஜங்கெல்லாம் அவாய்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு டாமினோஸ் பீட்சா எப்படின்னா இந்த ப்ரொமோஷன்லாம் சத்தியமாக இல்லை, ப்ளீஸ் சாப்பிடாதீங்க. பட் ஸ்டில் இந்த 69 ரூபா 99 rupeesக்குலாம் வந்துட்டு ஒரு ஸ்லைஸ் கொடுப்பாங்க. அது வந்துட்டு நாங்கள் ஒரு 3 பிள்ளைங்க சேர்ந்தால் நம்ம முடிச்சிருவோம். ஸோ அந்த மாதிரி சீப்பாக கொடுத்தனால நான் பீட்சா ரொம்ப நாள் கழிச்சு ட்ரை பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுவும் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த சேலம் ஆர்ஆர் பிரியாணி, அது ஒரு பிரியாணி வாங்கணும் அப்படின்னா ஒரு 4-5 பேர் உட்காந்து சாப்பிட்லாம், அவ்வளோ குவான்டிட்டி கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஹாஸ்டலில் ரெகுலர் ஆச்சு. இந்த மாதிரி உணவு பழக்கத்தை சுத்தமாகவே நான் அந்த 5 வருஷம் மாற்றாதனால தான் எனக்கு அந்த பிரெஸ்ட் ஃபைப்ரோடினமா இன்னும் அப்படியே இருக்குது. ஸோ ஒர்க் அவுட் அண்ட் மெடிசன்ஸ். இப்போது நான் வந்துட்டு அவுட் ஆஃப் ஆல் த சிம்டம்ஸ் அண்ட் தைராய்டு அப்படின்னு சொல்லணும்னா இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் மை ஃபுட் ஹேபிட்ஸ். இப்போது நான் மோசமான உணவுகள் தாராளமாக சாப்பிடுவேன், ஆனால் மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அதுக்குன்னு ஒரு டேட். இப்போ நம்ம சும்மா நார்மலாக எப்போவுமே மீட் பண்ணுற கேங்கோட வெளியே போனால் எப்போவுமே நாங்கள் வெளியே சாப்பிட மாட்டோம். என்னைக்காவது மீட் பண்ணுற மாதிரி ஒரு கேங்கோட வெளியே போனால் வேறு வழியே இல்லாமல் வெளியே தான் சாப்பிடுவோம். அப்படி வெளியே சாப்பிடும்போது முடிஞ்ச அளவுக்கு கான்ஷியஸாக இருப்பேன். அப்படின்லாம் ஓகே ஒரு நாள் தானேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்துட்டு ஃபாஸ்டிங், லைக் ஃப்ரூட் ஃபாஸ்ட் இல்லைனா வெஜிடபிள் ஃபாஸ்ட் ஏதாவது பண்ணி நான் ரெடி பண்ணிவிடுவேன். ஸோ இந்த மாதிரி தான் இப்போது எந்த ஒரு இதுவும் இல்லாமல், பிளட்டில் தைராய்டு இல்லாமல், காய்ட்ரு இல்லாமல் எல்லாம் நார்மலாக பண்ணிகிட்ருக்கேன்னா அதுக்கு மெயினான 2 ரீசன் தான். ஒன்று என்னோடய லைஃப் ஸ்டைல், விச் நான் வந்துட்டு கொஞ்சம் இப்போ நல்லாவே தூங்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு என்றைக்குமே தூக்கத்தில் பிரச்சனையே வந்ததில்லை. அதெல்லாம் நான் என்னோடய ப்ராப்ளம்ஸ் ஒன்றா சொல்லும் போது என்னோடய ஸ்லீப் சைக்கிள், என்னோடய ஆன்சைட்டி, டிப்ரெஷன் ஜேர்னி எல்லாமே ஒவ்வொன்றா போடுறேன் கண்டிப்பாக. ஸோ இப்போதைக்கு என்னை காப்பாற்றி நான் வந்துட்டு மெயின்டைன் பண்ணி போடுறது வந்துட்டு இந்த 2 தான். ஒன்று என்னோடய ஃபுட் ஹேபிட்ஸ், இன்னொன்று என்னோடய ஒர்க் அவுட். இப்போ நான் ஒர்க் அவுட்டே பண்ணலனாலும் அந்த வாக்கிங் ஒரு 1 hour வந்துட்டு அந்த ஃபோனை பிடிச்சி நான் பாட்டுக்கு அப்படியே நடக்க ஆரம்பித்தேன்னா அந்த 1 hour வந்துட்டு யாரும் என்னை தடுக்க முடியாது. ஒரு சில டைம் 1.5 மணி நேரம், ஒரு சில டைம் 2 மணி நேரம் நடந்துகிட்டே இருப்பேன். இந்த மாதிரி என்னோடய ஸ்கெடியூல் போயிட்டுருக்கு. ஸோ நீங்களும் வந்துட்டு ஒரு ஜேர்னி இப்போ தைராய்ட்லேருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் இல்லை அட்லீஸ்ட் 1 மணி நேரம் இல்லை அப்படின்னா இந்த நோயோடவே நம்ம இருக்க வேண்டியதான். அப்போ இன்னுமே நீங்கள் க்யூர் பண்ணல, இன்னும் நீங்கள் ப்ராசஸில் தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் எஸ். நம்மளோட உடம்புல இருக்கிற எந்த ஒரு நோயும் க்யூர் ஆகாது. க்யூர்னா என்ன? இனிமேல் அந்த நோய் வராது அப்படிங்கிறதுக்கு பேர் தான் க்யூர். எல்லா ப்ராப்ளமும் ரிவர்ஸ் ஆகும், வந்த இடத்துக்கே திருப்பி போகும். திருப்பியும் அது வந்துட்டு எக்ரவேட் ஆகாமல் அதோட லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்கிறது நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது, மெடிசன்ஸ் கையிலையுமே இல்லை. ஸோ தேர் ஆர் 2 types ஆஃப் பீப்புள். ஒன்று வந்துட்டு என் லைஃப் ஸ்டைலில் என்னால் மாற்றவே முடியாது, நான் இப்படி தான் இருப்பேன், நான் வந்துட்டு ஒர்க் அவுட்லாம் பண்ண மாட்டேன், என்னால் உணவெல்லாம் மாற்ற முடியாது, நான் பிரியாணி தான் சாப்பிட்டேன், நான் பீட்சா தான் ஆன் ரெகுலர் பேசிஸ் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு இங்கிலீஷ் மெடிசன்ஸ் வந்துட்டு மேபி அது ஒர்க் ஆகும். ஏன்னா அது எமர்ஜென்சி மெடிசன், இன்ஸ்டன்ட் ரெமெடி கொடுக்கும். மந்த்லி பீரியட்ஸ் வரல நம்மளோட லைஃப் ஸ்டைல்னால, ஆனால் ஒரு மாத்திரை போட்டால் பீரியட் வருது, ஒரு மாத்திரை போட்டால் பீரியட்
பீரியட் நிற்குது. இந்த மாதிரி நம்ம மாத்திரை போட்டு பழகிட்டோம் அப்படின்னா லைஃபுக்கும் அது போடுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க, அதுக்கான சைட் எஃபெக்ட்ஸை பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. இதுவும் சொல்கிறேன், இப்போ ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோவில் சைட் எஃபெக்ட்ஸே இல்லை அப்படின்னா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. எந்த ஒரு மெடிசனும் ஒரு லிமிட்டுக்கு மேலே நீங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக அது நஞ்சாதான் உடம்புக்கு இருக்கும். ஆனால் சைட் எஃபெக்ட்ஸ் வந்துட்டு வென் கம்பேரிட்டிவ்லி வந்துட்டு நமக்கு கொஞ்சம் லோவாக இருக்கும். மற்றபடி ஏன் மெடிசன்ஸே நீங்கள் 1.5 வருஷத்துக்கு மேலே எடுத்தாலும் நான் ஏன் உங்களை 1.5 வருஷமாக பார்த்துட்ருக்கேன், என்ன பண்ணுறீங்க, ஏன் இன்னும் லைஃப் ஸ்டைல் நீங்கள் கரெக்ட் பண்ணல அப்படின்னு தான் நான் கேட்பேன். ஸோ அந்த மாதிரி நமக்கு இந்தமாரி நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கே வந்தாலும், இல்லை ட்ரீட்மெண்ட் வந்துட்டு நான் முன்னாடியே எடுத்துகிட்டு இருந்தேன் டெய்ஸி ஹாஸ்பிட்டலில், ஆனால் இப்போ திருப்பி எனக்கு ஷூட்டப் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாலும் நான் சொல்கிற இந்த விஷயங்கள்லாம் பண்ணிங்களான்னு பாருங்கள். என்றைக்கே நான் ரொம்ப பர்ஃபெக்டாகவும் இருக்க முடியாது, நிறைய இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும். பட் ஒரு ப்ராப்ளம் நமக்கு வந்துருச்சு நம்ம உடம்புக்குள்ளே அப்படின்னா மேக்ஸிமம் பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி என்னென்னு பார்த்துக்கலாம். அண்ட் ஆல்சோ நமக்கே தெரிஞ்ச ஒரு லிமிட்டுக்கு மேலே இன்றைக்கி இது சாப்பிட்டோன்னா நைட் இது தான் சாப்பிட்ணும், இந்த மாதிரி தான் நம்மளை நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கணுங்கிற மாதிரி ஒரு பாதி டாக்டர் ஆகிடுவோம். ஸோ நீங்கள் தைராய்டுனாலேயோ ஹைப்போ ஆர் ஹைப்பர் எதுனாலையாவது நீங்கள் வந்துட்டு இஃப் யூ ஆர் சஃபரிங் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு மெடிசன்ஸ் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு விச் இஸ் 1லேருந்து ஒரு 1.5 வருஷம் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைலில் போயிட்டிங்கன்னா என்றைக்குமே ரிவர்ஸில் இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு இன்னுமே நான் ஒரு பேஷண்ட்ஸ் ஒரு நாள் ரொம்ப ஜாஸ்தியாக பார்க்குறேன் அப்படின்னா தொண்டை வலி வரும். எல்லாருமே வந்துட்டு கோகோ கோலா சில் தண்ணி சம்மர் சீசனுக்குலாம் குடிக்கிறாங்க, நான் குடிக்கவே மாட்டேன். ஒரு சில விஷயங்கள் ஃபுல்லாக தவிர்த்து தான் ஆகணும். மைதா மாதிரி உணவுகள், மேகி, நூடுல்ஸ், இந்த பாஸ்தா, பீட்சா மாதிரி உணவுகள் வந்துட்டு நைட் நேரம் நான் வெளியே போய் சாப்பிட்றேன் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் என் தொண்டை வீங்கி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்துட்டு ஐ ஸ்டில் ஃபேஸ். ஏன்னா இது வந்துட்டு இட் இஸ் வெரி நார்மல் ஃபார் அஸ் டு ஃபேஸ். இந்த மாதிரி நமக்கு அந்த மாதிரி கூட சிம்டம்ஸ் வரக்கூடாது. இப்போ எப்படி சொல்கிறது, மோஷன் ப்ராப்ளம் சொல்லுங்கள், நைட்டு மைதா சாப்பிட்டேன்னா தைராய்டெலாம் இருக்கிறவங்களுக்கு டக்கு டக்குன்னு அது ரியாக்ட் ஆகும். ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டே இம்யூனிட்டி வந்துட்டு கொஞ்சம் அடிபட்டு தான் கிடக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ நான் ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுற ஃபியூ விஷயங்கள் என்னென்னா, என்றைக்குமே ஒரு நாள் விட்டு என்னோடய இம்யூனிட்டி வந்துட்டு நான் அப்படியே பீக்லேயே வச்சுட்ருக்கிறதுக்காக ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது இந்த தேன் நெல்லிக்காவை சாப்பிட்ருவேன். அது எங்கள் ஹாஸ்பிட்டல்லே இருக்கும். ஸோ நான் அப்படியே மேலே கேஸ் பார்க்க போகும்போது நேராக ஆர்கானிக் ஷாப் போய் ஒரு தேன் நெல்லிக்காய் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே போயிடுவேன். ஸோ இது வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்துட்டு கண்டிப்பாக தேன் நெல்லிக்காய் சாப்பிடுவேன். அது வந்துட்டு என் ஹேரு, என் ஸ்கின்னு, மேபி என்னோடய போன்ஸாக இருக்கட்டும், இல்லைனா தைராய்டு லெவல்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அது நல்லாவே மெயின்டைன் பண்ணுது. எனக்கு மோஷன் ப்ராப்ளம் எதுவுமே வரதில்லை, இன்டைஜஷன் இஷ்யூஸும் சொல்கிறேன். ரெண்டாவது, மார்னிங் ஒர்க் அவுட்டை ஸ்கிப் பண்ணாலும் கம்பல்சரி ஈவினிங் வந்து அந்த ஹெட்ஃபோன்ஸை போட்டு, ஹெட்ஃபோன்ஸ் போட்டுலாம் நடக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் பட் ஸ்டில் நம்ம வேறு வழி இல்லை. நான் வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிருவேன். அப்படி நடக்கும்போது அப்படியே இது பண்ணுவோம். 3வது விஷயம் வந்துட்டு ஸ்லீப்பை யாருக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். 10 மணினா தூங்க போயிடுவோம். ஒரு சில இஷ்யூஸு இல்லைனா யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அப்படின்னா மந்த்லி த்ரைஸ் மாதிரி லேட் நைட் முழிப்போம். ஒரு 3 மணி 4 மணிக்கு வரைக்குமே ஆகும். நான் பொய் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன்ல, அதனால. ஸோ மந்த்லி த்ரைஸ் ஆகுது நான் ரொம்ப லேட் நைட் முழிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு டக்குன்னு அந்த ஸ்லீப் வந்துட்டு ரெகுலேட் ஆகிடும். சின்ன வயசுலேருந்தே அந்த 5:30 மணிக்கு எந்திரிட்டு, லைக் ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே நான் ஹாஸ்டலில் இருந்தனால 5:30க்கு எந்திரிக்கிற ஒரு ஹேபிட் இருக்கிறனால நான் நைட்டு 4 மணிக்கு தூங்கினாலும் என்னோட சர்க்காடியன் ரிதம்க்கு வந்துட்டு ஏர்லி மார்னிங் 4 o'clock தான் எல்லாரும் தூங்க போனாலும் எனக்கு 6 மணிக்கு எப்படியோ முழிப்பு வந்துடும். அதுக்கப்புறம் ஃபுல் மார்னிங் எனக்கு முழிப்பே வராது. ஸோ அது என் பாடியை அதை அடாப்ட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்லீப் வந்துட்டு யாருக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். அண்ட் ஆல்சோ மேக்ஸிமம் மந்த்லி ட்வைஸ் மாதிரி நீங்கள் சென்னையில் இருக்கீங்களோ கோயம்புத்தூரில் இருக்கீங்களோ ரேராக என்னை வந்துட்டு ஹோட்டல்ஸில் பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் நானும் சாப்பிடுவேன் தான் வெளியே. பட் ஸ்டில் நான் ஹோட்டலில் சாப்பிட்றேன்னா அடுத்த நாள் ஃபுட்டு வந்துட்டு எனக்கு அடுத்த நேரம் ஃபுட்டு கண்டிப்பாக ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸாக மட்டும்தான் இருக்கும். அது நான் கம்பல்சரி சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே ஒரு பெரிய நோயை பார்த்துட்டு வந்துட்டோம், திருப்பி அது நமக்கு வராமல் இருக்கணும்னு நம்ம தானே ஒரு சில ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும். ஸோ இந்த அளவுக்கு கான்ஷியஸாக தான் இருக்கேனே தவிர்த்து ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப கான்ஷியஸாக அப்படிலாம் பெருசாக இருக்க மாட்டேன். ஆனால் மேக்ஸிமம் மைதாவால் ஆன உணவுகள் வந்துட்டு மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். இதுதான் வந்துட்டு என்னோடய தைராய்டு ரிவர்சல் ஜேர்னி. ஸோ நீங்களும் ரிவர்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஹார்மோன் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை நிறுத்துறதுக்கு டேப்பர் டவுன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கணும். ஏன்னா நீங்கள் ஹார்மோன் மெடிசன்ஸ் போடுறீங்க அப்படின்னா உங்கள் கிளாண்டு பண்ண வேண்டிய வேலையை இன்னொரு மெடிசன் பண்ணிகிட்டு இருக்கு. நம்ம அதை பண்ணவே கூடாது, நம்ம கிளாண்டையே வேலை செய்ய வைக்கணும். நீங்கள் வந்துட்டு எல்லாத்துக்கும் மசாஜ்லாம் சொல்கிறீங்களே, நீங்கள் பண்ணுறது இல்லையா மசாஜ்னு நீங்கள் கேட்கலாம். நான் மசாஜ் வந்துட்டு நிறுத்திட்டேன். ஏன்னா நான் வந்துட்டு ஒர்க் அவுட்ஸ்லேயே வந்துட்டு மேக்ஸிமம் நெக் ஒர்க் அவுட்ஸ் நிறைய கொண்டு வந்துடுவேன். மேலே பார்க்குறது, தலை சுற்றுறது, கோப்ரா போஸ், பிரிட்ஜ் போஸு, கேட் அண்ட் கேமல், இந்த மாதிரியான போஸஸில் வந்துட்டு நிறையாவே மசாஜ் வந்துடும். மசாஜ் இந்த சென்ஸ் ஸ்ட்ரெச்சர்ஸ் வந்துடும் உங்களோட நெக்குக்கு. ஸோ ஒர்க் அவுட்ஸ்குள்ளே அதை கொண்டு வந்துடுவேன். மேக்ஸிமம் என்னோடய ஒர்க் அவுட் வந்துட்டு வாக்கிங் அண்ட் ஜாகிங்காக இருக்கும். அண்ட் ஒரு 5 போஸ் வச்சுருக்கேன். சரி, அதையும் சொல்கிறேன். கேட் அண்ட் கேமல் போஸ், போட் போஸ், ஃபிஷ் போஸ்,
கோப்ரா போஸ் அண்ட் பிரிட்ஜ் போஸ். இது 5மே வந்துட்டு நீங்கள் யூடியூப்பில் இல்லைனா மேபி இதிலே போட்டு கூட காட்டுறேன். இது வந்துட்டு நான் ரெகுலர் பேசிஸ் பண்ணுவேன். இது ஏன் பண்ணுறேன் அப்படின்னா தைராய்டுக்கு இது ரொம்ப நல்லது இந்த போசஸ் எல்லாம். 2வது வந்துட்டு எனக்கு நம்ம உட்காந்துட்டே ஒர்க் பண்ணுறதுனால பேக் பெயின் ரொம்ப ஈஸியாக வந்துடும். நம்மளோட ஸ்பைன் வந்துட்டு ரொம்ப செடன்ட்ரியான ஒரு நிலைமைக்கு போயிடும். ஸோ பேக் பெயின் வரக்கூடாது, நெக் பெயின் வரக்கூடாது அப்படின்னா சிட்டிங் டைப் விச் இஸ் ஐடி ஆல்சோ அண்ட் ஆல்சோ தைராய்டு பீப்புள் வந்துட்டு தாராளமாக இந்த 5 போஸை வந்துட்டு ரெகுலர் பேசிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு எந்த ஒரு வலியும் வராது. ஸோ இதுதான் என்னோட தைராய்டு ஜர்னி. இன்னையோட தைராய்டு ஜர்னி முடிஞ்சிருச்சு. நூக் அண்ட் கார்னராக நான் என்ன பண்ணேன், இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இப்போது நிறைய பேஷண்ட்ஸ்க்கு இதை நான் சொல்லுவேன், இது வந்துட்டு ஒரு டெட்லி டிசீஸ்ன்னு நினச்சிக்காதீங்க, பயந்துக்காதீங்க. ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் போதும். அதாவது நமக்கு வேல்யூஸ் இருக்கும்போது கொஞ்சம் எஃபர்ட்டில் நிறைய எஃபர்ட் போடணும். வேல்யூஸ் எல்லாம் நார்மல் ஆக ஆக அந்த மெயின்டெனன்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப மினிமல் எஃபர்ட்ஸ் போட்டால் போதும். ஸோ சரியாகாது, 25 இயர்ஸ் மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கேன், என்ன ஆகும் அப்படின்னா, நான் சொல்கிற விஷயங்கள் உங்களால் உங்கள் லைஃப்பில் மாற்ற முடியும். என்னால் எனக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், என்னால் 2 பொரியல் சாப்பிட முடியும், என்னால் ஒரு ஜூஸ் ஒரு நாளைக்கு குடிக்க முடியும். அண்ட் ஆல்சோ நான் சோடாஸ் இந்த மாதிரி கோக், பெப்சி அதெல்லாம் விட்டு கிட்டத்தட்ட 3-4 இயர்ஸ் ஆச்சு. லைக் 6 months ஒன்ஸ் மாதிரி எங்கேயாவது கெட் டுகெதரில் தண்ணி எதுவுமே இல்லை அப்படின்னா மேபி கோக் எடுப்பேன். அதுவும் த பாய்சனஸ்ட் ஃபுட். அதெல்லாம் தொற்று கூட பார்த்துறாதீங்க. இந்த லேஸு, குர்குரே, சீட்டோஸு, கோக்கு, அந்த மாதிரி பாட்டில் ட்ரிங்க்ஸு அண்ட் ஆல்சோ ரெடிமேட் பரோட்டா, ரெடிமேட் சப்பாத்தி இதெல்லாம் வந்துட்டு தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. ஏன்னா அது வேறு மாதிரி, அது நமக்கு வேறு மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் கொடுத்துரும். ஸோ இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய தைராய்டு ஜர்னி. உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ தட் உங்களோட லைஃப்பில் இதெல்லாம் நீங்கள் பண்ணி நிறைய பேர் தைராய்டுலேருந்து வெளியே வர முடியும்னு நினைக்கிறேன். நான் மெடிசன் எடுத்துக்கிறேன் ஒரு சின்ன, அதாவது நான் என்றைக்கும் சொல்லுவேன் 9th 10th 11th 12th we cannot make our children to do work. இது நீ பண்ணு, நீ வாக்கிங் போ, நீ வந்துட்டு டயட்டில் இரு அப்படிங்கிறது அந்த 4 வருஷம் மட்டும் பண்ணவே முடியாது. ஏன்னா ஃபுல் ஸ்டடீஸ்லேயே போயிடுவாங்க. ஸோ இப்போ மேக்ஸிமம் நமக்கு பேஷண்ட்ஸ் எப்படின்னா 8th standard 9th standardல தைராய்டு வந்துருச்சு அப்படின்னா ஒரு 4 years மட்டும் they'll be taking medicines with us. 5th year அதாவது காலேஜ் ஸ்டார்டிங்கில் அந்த ஒரு லீவ் இருக்குல்ல, அப்போ ஃபுல் ஸ்ட்ரிக்ட் டயட்டில் போட்டு உன்னால் முடியுமான்னு சொல்கிறேன்னா ஓகே மேம் 3 மாதம் நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், நான் கரெக்டாக பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. டக்குன்னு ரிவர்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம மெயின்டெனன்ஸில் போயிடுவாங்க. இதுதான் மேக்ஸிமம் நடக்கும். பெரியவங்களாக இருந்தாங்க அப்படின்னா சொல்லவே வேணாம், நீங்களாம் ரொம்ப சமத்து, சொல்கிற மாதிரி அழகாக செஞ்சுட்டு அப்படியே ரிவர்ஸ் பண்ணுவாங்க. வெரி ரேர் கேஸ் சினாரியோவில் வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி ஹஷிமோட்டோஸோ இல்லைனா கிரேவ்ஸ் ப்ராப்ளம்லாம் இருந்தது அப்படின்னா இட் இஸ் இர்ரிவர்சபிளுங்கிற மாதிரி வந்துடும். நம்மளே வந்துட்டு ஒரு சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மட்டும் சொல்லிவிட்டு நாங்களே அனுப்பிச்சிட்ருவோம். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தட் நீங்கள் எடுக்கிற மெடிசன்ஸோட சைட் எஃபெக்ட்ஸும் உங்களோட உடம்புக்கு வராமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லி கொடுப்பேன். ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ். ஒரு வேளை அப்பாயின்மெண்ட் வேணும், நானும் கொஞ்சம் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு அப்புறம் லைஃப் ஸ்டைல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னா நான் கீழே மதுரையிலையும் நம்மக்கிட்ட ஹாஸ்பிட்டல் இருக்குது பெர்மனண்ட்டாகவே, ஈரோட்லேயும் நம்மக்கிட்ட ஹாஸ்பிட்டல் இருக்குது அண்ட் சென்னையிலையும் ஹாஸ்பிட்டல் இருக்குது. 3 ஹாஸ்பிட்டல்லையும் 2 நம்பர் கீழே நான் கொடுக்குறேன். அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணி மெடிசன்ஸ் வந்துட்டு என்னென்னு பார்த்துக்கலாம். அங்கே இருக்கிற எல்லா 3 ஊர்லேயும் இருக்கிற எல்லா டாக்டர்ஸும் வெரி குவாலிஃபைடு. அவங்களோட ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் டயட் எல்லாமே வந்துட்டு கஸ்டமைஸ்ட், ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் தனித்தனியாக கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க, விச் வில் பி அப்ரூவ்ட் பை ஆல் த அதர் டாக்டர்ஸ். இப்போ ஒரு பேஷண்ட் இருந்தால் அந்த பேஷண்ட்டோட ஹிஸ்ட்ரி வந்துட்டு ஒரு டாக்டருக்கு மட்டும் தெரியாது. அங்கே இருக்கிற ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோ, நேச்சுரோபதி, யோகா யார் சொல்லி கொடுக்குறாங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு அந்த ஹிஸ்ட்ரி தெரிஞ்சு அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு மெடிசன்ஸ் மூவ் பண்ணுவாங்க. இதில் என்ன ப்ராப்ளம் நம்ம ஹாஸ்பிட்டல்னா கன்சிஸ்டன்சி இல்லைனா ரிசல்ட் இருக்கவே இருக்காது. இப்போ நான் பார்த்தீங்களா 1 வருஷத்தில் ரிவர்ஸ் பண்ணுற தைராய்டை 4.5 வருஷம் வச்சு உட்காந்துட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா எனக்கு கன்சிஸ்டன்சி இல்லை. இப்போ கிட்டத்தட்ட 10 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கா அறிவு வந்து நானாக ஒரு சில ஃபுட்டை வந்துட்டு அவாய்ட் பண்ணுறேன். அதனால தான் என்றைக்குமே ஒரு 6th 7th 8th கிட்ஸுக்கெல்லாம் வந்துட்டு ஏதாவது சொல்லுங்கன்னா சொன்னால் கேட்குற வயசு அவங்களுக்கு இல்லை. எப்படியோ ஸ்கூல் போய்ட்டோம் இல்லை காலேஜ் போய்ட்டு எதையாவது ஒன்று சாப்பிட்ருவாங்க, நீங்கள் ரிஸ்க் எடுக்காதீங்கன்னு சொல்லுவேன். பட் ஸ்டில் தேர் ஆர் கிட்ஸ் who do well also. அதனால ஒரு வேளை ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக யூ ஷுட் பி ஏபிள் டு டூ ஆல் தோஸ் திங்ஸ் நான் இப்போ பண்ணுறது. ஸோ தைராய்டு இஸ் கம்ப்ளீட்லி ரிவர்சபிள் அப்படிங்கிறது தெரியணும், எல்லாத்துக்கும் தெரியணும். இந்த நோய் வந்துட்டு வந்தால் லைஃபுக்கும் மெடிசன் இல்லவே இல்லை. ஸோ தைராய்டு இருந்து ஒபிசிட்டி இருந்தது அப்படின்னா 200% நம்ம வந்துட்டு ஒபிசிட்டி இஸ் தி ப்ரைமரி ரீசன் ஃபார் ஹார்மோன் இம்பேலன்ஸ் விச் இஸ் தைராய்டு அண்ட் பிசிஓடி. ஸோ வெயிட்டை குறைக்க மாட்டேன் ஆனால் தைராய்டு ரெடி ஆகணும்னாலும் அதுக்கும் வாய்ப்பு இல்லை. இதுக்கெல்லாம் ரெடியாக இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்துட்டு அப்பாயின்மெண்ட்ஸ் கூட வாங்கிக்கோங்க, நாங்கள் ஃபுல்லாக டேக் கேர் பண்ணி அனுப்புகிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு தைராய்டில் எனக்கு எப்படி இந்த ஸ்கின் பிக்மெண்டேஷன்ஸ் இருந்துச்சுல, கண்ணை சுற்றி கருப்பு, வாயை சுற்றி கருப்பு, நான் வேணா ஒரு சில ஃபோட்டோஸ் இப்போ போடுறேன். இங்கெல்லாம் இருக்குல்ல நக்கிள் ஜாயின்ஸ்லாம் ரொம்ப கருப்பாக இருக்கும், முட்டியில் கழுத்து வந்துட்டு நான் எனக்குமே என்ன பண்ணுவேன்னா கொண்டையே போட மாட்டேன். அந்த மாதிரி எனக்கு கழுத்தில் வந்துட்டு ஒரு மாதிரி படிஞ்ச மாதிரி கருப்பாக இருக்கும். அப்போல்லாம் கொண்டையே போட மாட்டேன், ஃபுல்லாக லூஸ் ஹேர்லேயே விட்டுட்டு இல்லைனா இப்படி தண்ணி ஜடை போட்டேன்னா 2 சைடு முடி எடுத்து விட்டுப்பேன், இந்த கழுத்தெல்லாம் மறைஞ்சிக்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த ஒரு ரிவர்சல் ஜேர்னி வந்துட்டு கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். மேபி எல்லா சாட்டர்டேஸும் உங்களுக்கு வீடியோஸ் வரும்னு நினைக்கிறேன். நான் முன்னாடியே ப்ராமிஸ் பண்ணல, பட் பார்ப்போம். நம்ம வந்துட்டு நான் ஃப்ரீக்வெண்ட்டாகவே இந்த மாதிரியான வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ
பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.